முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் 1607. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 22/2/2024 வியாழக்கிழமை. அவதார ஞானியே அரங்கா, அறம் காத்து வருகின்ற தேசிகா, புவனத்தை ஆள வந்த குரு ராஜா, புண்ணியனே ஆறுமுகனியன் அவதார அரங்கனே, அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி. சோபகிருது வருடம் ஆசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2024 வியாழக்கிழமை. வரமென அரங்கன் உமக்கு நித்தம் நித்தம் வல்லமைப்பட சக்தி வழங்கி வருகின்றேன். வருகவே உமை நோக்கி கலியுக மக்கள் ஒன்றிணைந்து ஓங்கார குடில் நோக்கி வந்தால் போதும். பெருமை மிக்க ஞான உலக மாற்றம் பிரணவ குடில் சக்தி உலகை ஆளுகின்ற வண்ணம் வண்ணமுடன் நிலைகள் உயர்ந்து வருங்காலம் ஞான சித்தர் காலமாக காலமதும் ஞானிகள் நிரம்பிய கலியுகத்தில் ஞானிகளுடைய ஆட்சி காலமாக மாற்றம் பெறும். மாற்றத்தை தரும் மாதவசி அரங்கனே மண்ணுலகை மீட்க வந்த ஞானியாகும். ஞானியரின் உண்மை வழிகளை நம்பிக்கை கொண்டு உலகோர் ஏற்று வந்தால் தான தர்மம் பெருகுவதோடு தரணி எங்கும் ஞானிகள் படை நிரம்பிய ஞானவான்கள் கூட்டமாக மிகுந்துமே ஞான ஆட்சி காலம் நாட்டிடுவேன். அரங்கன் தயவாளே சடுதி கண்டு இந்த பேருலகம் தமிழகம் தொட்டு தரணி எங்கும் தக்க மாற்றம் இனிதே நடந்தேறும். ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்.